Good morning, students. I am Dr. Janni. Today we are going to see what is half-wave dipole antenna, radiated electric and magnetic fields, their power. So first, let us start with MCQ. What we are going to see in the today's lecture? The first one, we are going to see the current distribution, radiated fields, average Poynting vector, radiation resistance and pattern. ஸோ நம்ம லெக்சரோட ஃபஸ்ட்டு சீரீஸில் நம்ம என்ன பார்க்கலாம்னா கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட ரேடியேட்டட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்ப்போம். அதோட பவர் என்னன்னு பார்ப்போம். அதோட ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ ஒரு ஹாஃப் வே டைபோல் ஆண்டனா இதுதான் நம்ம ஹாஃப் வே டைபோல் ஆண்டனா தான் கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஹாஃப் வே டைபோல் ஆண்டனாவோட டோட்டல் லென்த் வந்து நமக்கு வந்து லேம்டா பை 4 2. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து λ/4ம் இன்னொரு செகண்ட் ஆஃப் வந்து λ/4 எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் த டைபோல் ஆண்டனா வந்து நமக்கு λ/2. அதோட கரண்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். I of S is equal to I naught cos of kZன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதோட கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு அதோட சென்டரில் மேக்ஸிமமாக இருக்குது. டுவர்ட்ஸ் த எண்ட் போகும்போது நமக்கு 0 ஆகுது. ஸோ இது நம்ம முன்னாடியே இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேயும் பார்த்தோம். அதோட மேக்ஸிமம் கரண்ட் வந்து சென்டர் பாயிண்டில் தான் இருக்கும். டுவர்ட்ஸ் த எண்ட் போக போக அதோட கரண்ட் வந்து மினிமம் ஆகி 0 ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு எம்சிக்யூட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஹாஃப் வே டைபோல் ஆண்டனா? நம்ம நம்மனா சைனூசாய்டல் அட் த ஃபீடில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சைனூசாய்டலாக இருக்கும். டுவர்ட்ஸ் த எண்ட் போகும்போது 0வாக இருக்கும் நம்ம சொல்லி கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, ஒரு கரண்ட்டை வந்து நம்ம இந்த ஹாஃப் வே டைபோலோட கரண்ட்டை வந்து நம்ம சைனூசாய்டலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ கன்சிடர் பண்ணும்பொழுது அதை டோட்டல் கரண்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த ஹாஃப் வே டைபோல் ஆண்டனாவை 2 ஹாஃபாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து λ/4, இன்னொன்று λ/4. ஸோ அதோட லென்த் 0 இசட் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா அங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து Im sin பீட்டா H மைனஸ் இசட்னு கன்சிடர் பண்ணுறோம். இன்னொன்று இசட் வந்து லெஸர் தென் 0வாக இருந்துச்சுன்னா நம்ம அதோட வேல்யூ வந்து Im sin பீட்டா H ப்ளஸ் இசட்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இசட் கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ஒரு கரண்ட் ஃப்ளோவும், லெஸ் தென் 0வாக இருந்தால் இன்னொரு கரண்ட் ஃப்ளோவும் நம்ம 2 டேர்ம்ஸை கன்சிடர் பண்ணுறோம். Next, vector potential at a distant point due to current element I dz is given by dAz is equal to mu I dz e power minus j beta r by 4 pi r. அப்போ நம்ம அந்த கரண்ட் பொட்டன்ஷியல் வெக்டார் பொட்டன்ஷியலை வந்து இனிஷியலாக என்ன இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த வெக்டார் பொட்டன்ஷியலை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்னா dAzன்னு எடுத்துக்கிறோம். The total vector potential due to all such current elements at distant point P is given by. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வெக்டார் பொட்டன்ஷியலை 2 ஹாஃபாக டிவைட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம கரண்ட்டை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 2 ஹாஃபாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று இசட் கிரேட்டர் தென் 0, இன்னொன்று இசட் லெஸர் தென் 0ன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதனால் இந்த வெக்டார் பொட்டன்ஷியலை நம்ம 2 ஹாஃபாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று கிரேட்டர் தென் 0, இன்னொன்று லெஸர் தென் 0, 2 ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த வெக்டார் பொட்டன்ஷியல் எப்படி எழுதுகிறோம்? limit minus h to 0 my mu I dz e power minus j beta r by 4 pi r இன்னொரு ஹாஃபுக்கு 0 to h mu I dz e power minus j beta r by 4 pi r. இப்போ எடுத்து எழுதும்பொழுது இந்த 2 டேர்முக்கும் நம்ம எதை இப்போ காமனாக எடுத்துக்கிறோம்னா மியூ பை 4 பையை காமன் எடுத்துக்கிறோம். இங்கேயும் மியூ பை 4 பை இருக்குது, இங்கேயும் மியூ பை 4 பை இருக்கும். அதனால இந்த 2 டேர்முக்கும் மியூ பை 4 பையை காமன் எடுக்கிறோம். அப்போ இந்த ஐ டேர்மை நம்ம திருப்பி என்ன எழுதுறோம்? இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே எழுதுறோம்ல இசட் கிரேட்டர் தென் 0ன்னு நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்? Im sin பீட்டா H மைனஸ் இசட்னும், இன்னும் இசட் இது 0னா Im sin பீட்டா H ப்ளஸ் இசட். ஸோ இந்த வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வேல்யூஸ் வருது? Im sin பீட்டா H ப்ளஸ் இசட் e பவர் மைனஸ் j பீட்டா r by r dz. இன்னொன்று வந்து மியூ பை 4 பை 0 to h limit Im sin beta H minus z e power minus j beta r by r into dz. அப்போ இந்த 2 லிமிட்டுக்கும் இந்த 2 இன்டெக்ரல்லையும் நம்ம வந்து மியூ பை 4 பை காமனாக எடுத்துட்டு இந்த ஐ இருக்கிற இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
ஓகேவா? அப்ப இந்த இத பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்னா, ஐய வந்து 2 பார்ட்டா பிரிக்கிறோம். ஒண்ணு இசட் கிரேட்டர் தென் 0னா என்ன? லெஸ்ஸர் தென் 0னா என்னன்னு பிரிச்சுக்கிறோம். அப்புறம் வெக்டார் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிறோம். அந்த வெக்டார் பொட்டன்ஷியல 2 பார்ட்டா டிவைட் பண்றோம். 2 பார்ட்டா டிவைட் பண்ணி அந்த μ/4π காமனா இருக்கிறத எடுத்துடுறோம். இந்த ஐக்கு பதிலா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட வேல்யூவ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இதுதான் நம்ம இந்த ஸ்லைட்ல பார்த்தது. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, சின்ஸ் த டிஸ்டன்ட் பாயிண்ட் P இஸ் அட் லார்ஜ் டிஸ்டன்ஸ். நம்ம லார்ஜ் டிஸ்டன்ஸ கன்சிடர் பண்றதுனால, லாங் டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு அந்த ஹாஃப் வே டைப்போல் ரேடியேட் பண்ணுது. அப்ப அந்த ஆரோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, R இஸ் ஈக்குவல் டூ R மைனஸ் Z காஸ் தீட்டா விச் இஸ் ப்ரொபோர்ஷனேட் டூ R. அப்ப லாங்கர் டிஸ்டன்ஸ் R வந்து ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் Rக்கு நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க கீழ வந்து நம்ம என்ன முன்னாடி ஸ்லைட்ல பாருங்க. இங்க கீழ ஆர் இருக்கு. இந்த ஆர தான் நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம்? ஸ்மாலர் ஆருக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அதனால இங்க இருக்கிற இந்த இந்த கேப்பிட்டல் ஆர நம்ம என்னன்னு ரீப்ளேஸ் பண்றோம்? ஸ்மால் ஆர்ன்னு ரீப்ளேஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப அதே தான் மத்த டெர்ம்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இந்த இதுக்கு மட்டும் ஆர்க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? ஸ்மால் ஆர ரீப்ளேஸ் பண்றோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மைனஸ் ஜே பீட்டா ஆர் இருக்குல்ல, இந்த 2 டெர்ம். இதுக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா, ஆர் மைனஸ் இசட் காஸ் தீட்டான்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சீரிஸ்ல இங்க ஆர் இருக்கிற இடத்துல ஆர் மைனஸ் இசட் காஸ் தீட்டான்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். கீழ இருக்க கேப்பிட்டல் ஆர் இருக்கிற இடத்துல ஸ்மால் ஆர சப்ஸ்டிட்யூட் பண்றோம். திருப்பி நம்ம ஃபர்தரா இத என்ன பண்றோம் நம்ப, திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்றோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது, இதுல வந்து பாக்கன்னா அகைன் இந்த 2 டெர்ம்லயும் எது காமனா இருக்குன்னு பாக்குறோம். மியூ ஐஎம் இ பவர் மைனஸ் ஜே பீட்டா ஆர் காமனா இருக்கு. இந்த 2 இதுக்கும். அப்ப மியூ ஐஎம் இ பவர் மைனஸ் ஜே பீட்டா ஆர் பை 4 பை ஆரா காமன் எடுத்துக்கிறோம். அப்ப என்ன இருக்கும்? மைனஸ் இன்டெக்ரல் சைன் பீட்டா ஆஃப் h பிளஸ் z. இத திருப்பி நம்ம இத சிம்ப்ளிஃபை பண்றோம். இ பவர் மைனஸ் இதுல தான் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்பொழுது தான் இ பவர் மைனஸ் ஜே பீட்டா ஆர் பிளஸ் இ பவர் ஜே பீட்டா இசட் காஸ் தீட்டான்னு வரும். இங்கே என்ன வரும்? இ பவர் மைனஸ் ஜே பீட்டா ஆர் பிளஸ் இ பவர் ஜே பீட்டா இசட் காஸ் தீட்டான்னு வரும். அப்ப இந்த 2 டேர்ம்லயும் என்ன காமனா இருக்கும்? இ பவர் மைனஸ் ஜே பீட்டா ஆர் காமனா இருக்கும். அதனால தான் முன்னாடியே நம்ம இ பவர் மைனஸ் ஜே பீட்டா ஆர வெளியில எடுத்துட்டோம். ஓகேவா? அப்ப இந்த 2 டேர்முக்கும் இ பவர் மைனஸ் ஜே பீட்டா ஆர் காமனா இருக்கிறதுனால இத வெளியில எடுத்துட்டோம். அப்ப உள்ள என்ன இருக்கும்? வெறும் இ பவர் ஜே பீட்டா இசட் காஸ் தீட்டா உள்ள இருக்கும். ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, L இஸ் ஈக்குவல் டூ 2h. டோட்டல் லென்த் வந்து நம்ம என்னவா பிரிக்கிறோம்? 2 ஹாஃபா பிரிக்கிறோம். கரெக்ட்டா? 1 கிரேட்டர் தென் 0, இன்னும் லெஸ்ஸர் தென் 2 ஹாஃபா பிரிக்கிறதுனால L இஸ் ஈக்குவல் டூ 2h விச் இஸ் ஈக்குவல் டூ லாம்ப்டா பை 2. அதோட டோட்டல் ஹைட் ஆஃப் நம்ம எதுக்கு கால்குலேட் பண்றோம்? ஹால்ஃப் வே டைபோலுக்கு கால்குலேட் பண்றோம். அப்ப விச் இஸ் ஈக்குவல் டூ லாம்ப்டா பை 2. டோட்டல் லென்த் ஆஃப் த ஆண்டனாவ 2 ஹைட்டா பிரிக்கிறோம். அது டோட்டல் ஹைட் வந்து எதுக்கு ஈக்குவல்? லாம்ப்டா பை 2க்கு ஈக்குவல். அப்ப h இஸ் ஈக்குவல் நம்ம என்னன்னு எழுதலாம்? இந்த 2 இங்க கொண்டு போயிடலாம். அப்ப h இஸ் ஈக்குவல் டு லாம்ப்டா பை 4. லாம்ப்டா பை 4 நமக்கு ஈக்குவலா என்ன தெரியும்? பை பை 2க்கு ஈக்குவல். ஓகேவா? இந்த ஸ்லைட்ல நம்ம ஆர வந்து ஆர் மைனஸ் இசட் காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். கிரேட்டர் தென் கேப்ஸ் ஆர ஸ்மால் ஆருக்கு ஈக்குவேட் பண்ணி எடுத்துக்கிறோம். இத 2 இதுவா பிரிச்சுட்டு கீழே டினாமினேட்டர்ல கேபிட்டல் ஆர ஸ்மால் ஆர ரீப்ளேஸ் பண்றோம். இங்க வர ஆர வந்து ஆர் மைனஸ் இசட் காஸ் தீட்டான்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இதுல காமனா இருக்க இ பவர் மைனஸ் ஜே பீட்டா ஆர வெளியில எடுத்துட்டு போயிடுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ல h இஸ் ஈக்குவல் டு பை லாம்ப்டா பை 4 பை பை 2 ஈக்குவல்னு சொல்லிட்டு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம இந்த ஸ்லைட்ல பார்த்திருக்கோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் அந்த லிமிட்ட சேஞ்ச் பண்ணணும். அப்ப சைன் பீட்டா h பிளஸ் இசட்டை வந்து நம்ம என்ன எழுதுறோம்னா, சைன் பீட்டா ஆஃப் பை பை 2 பிளஸ் இசட். நம்ம எங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன பார்த்தோம்? ஹெச்ச வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்றோம்? பை பை 2க்கு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த டேர்ம்ல ஹெச்ச வந்து நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்றோம்? பை பை 2க்கு ஈக்குவேட் பண்றோம். ஓகேவா? இங்க ஹெச்ச வந்து பை பை 2க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால அடுத்த ஸ்டெப்ல இந்த ஈக்குவேஷன்ல ஹெச்ச வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்றோம்? பை பை 2க்கு ஈக்குவேட் பண்றோம். அப்ப சைன் ஆஃப் பீட்டாவ சைன் பீட்டா ஆஃப் பை பை 2 பிளஸ் இசட். சைன் பை பை 2 பிளஸ் தீட்டானா என்ன? காஸ் தீட்டா தான். அதே மாதிரி சைன் பை பை 2 மைனஸ் இசட்னாலும் நமக்கு என்னது? காஸ் தீட்டா தான். ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். நம்ம இந்த இடத்துல தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். சைன் ஆஃப் பை பை 2 பிளஸ்
சைன் ஆஃப் இத பை பை 2 பிளஸ் இசட்ன்னு எடுத்திருக்கோம். இங்க சைன் ஆஃப் பை பை 2 இசட்ன்னு எடுத்திருக்கோம். இத நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணிருக்கோம்? காஸ் தீட்டாக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அததான் நம்ம இங்க எடுத்து எழுதுறோம். காஸ் ஆஃப் பீட்டா இசட் இ பவர் மைனஸ் ஜே பீட்டா இசட் காஸ் தீட்டா. இங்கேயும் அதேதான் எடுத்து எழுதுறோம். நெக்ஸ்ட் 2 டெர்முக்கு நடுவுல எது காமனா இருக்கு? காஸ் பீட்டா இசட் காமனா இருக்கு. அப்ப காஸ் பீட்டா இசட் இ பவர் ஜே பீட்டா இசட் காஸ் தீட்டா பிளஸ் இ பவர் மைனஸ் ஜே பீட்டா இசட் காஸ் தீட்டா. அப்ப இ பவர் ஜே தீட்டா பிளஸ் இ பவர் மைனஸ் ஜே தீட்டாக்கு ஈக்குவல். அப்ப இ பவர் ஜே தீட்டா பிளஸ் இ பவர் மைனஸ் ஜே தீட்டா எதுக்கு ஈக்குவல்? 2 காஸ் தீட்டாக்கு ஈக்குவல். அப்ப காஸ் பீட்டா இசட் இன்டு இந்த 2 டேர்ம் எதுக்கு எழுதுறோம்? 2 காஸ் ஆஃப் பீட்டா இசட் காஸ் தீட்டான்னு எழுதிக்கிறோம். அகைன் ஃபர்தரா திருப்பி இத நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். இது வந்து இந்த டேர்ம் வந்து இதுக்கு ஈக்குவலேட் பண்ணலாம். 2 காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டாவை எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம்? காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பிளஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு ஈக்குவேட் பண்ணலாமா? அப்ப மியூ ஐஎம் இ பவர் மைனஸ் ஜே பீட்டா பை 4 பை ஆர் இங்க காஸ் ஆஃப் பீட்டா இசட் இந்த 2 காஸ் பீட்டா இசட்டை வந்து இந்த டேர்முக்கு ஈக்குவேட் பண்றோம். அப்ப என்னன்னு எழுதலாம்? 1 பிளஸ் காஸ் தீட்டா பிளஸ் காஸ் ஆஃப் பீட்டா இசட்டை எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம்? 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேவா? இந்த இடத்துல இந்த 2 காஸ் பீட்டா இசட் காஸ் தீட்டாவை இந்த டேர்ம் இந்த ஃபார்முலாவால ரீப்ளேஸ் பண்றோம். அப்ப ரீப்ளேஸ் பண்ணும்போது காஸ் ஆஃப் பீட்டா இசட் 1 பிளஸ் காஸ் தீட்டா காஸ் ஆஃப் பீட்டா இசட் 1 மைனஸ் காஸ் தீட்டா. அகைன் திருப்பி இதை நாம இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேட் பண்ணும்பொழுது காஸ் தீட்டாவை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா வரும் சைன் பீட்டா பை இந்த பீட்டா வரும். அப்ப சைன் ஆஃப் பீட்டா இசட் 1 பிளஸ் காஸ் தீட்டா சைன் ஆஃப் பீட்டா இசட் 1 மைனஸ் காஸ் தீட்டா பை இங்க காமன் டினாமினேட்டர் எழுதுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த பீட்டாவை வெளியில 2 டேர்முக்கு பீட்டா காமனா இருக்கா? அப்ப பீட்டாவை வெளியில எடுத்துட்டு போயிடுறோம். அப்ப திருப்பி நம்ம இதை இன்டகிரேட் பண்ணும்போது எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் காஸ் தீட்டா சைன் ஆஃப் பை பை 2 ஓகேவா? பிளஸ் பை பை 2 காஸ் தீட்டா. அப்புறம் இந்த டேர்மை 1 பிளஸ் காஸ் தீட்டா சைன் ஆஃப் பை பை 2 பை மைனஸ் பை பை 2 காஸ் தீட்டா. ஏன் அப்படி பண்ணியிருக்கோம்னா, இங்க பீட்டா இன்டு இசட் இருக்குல்ல, இத சிம்பிளிஃபை பண்றோம். பீட்டா இன்டு லாம்டா பை இசட்டோட வேல்யூனா நமக்கு லாம்டா பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு பீட்டாவோட வேல்யூ நார்மலா நமக்கு தெரியும். டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல படிச்சிருப்போம். 2 பை பை லாம்டா இன்டு இந்த லாம்டா பை 4 இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? பை பை 2 வரும். அதனால இந்த பீட்டா வேல்யூ நம்ம என்னன்னு குடுத்துருக்கோம்? பை பை 2க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். புரியுதாப்பா? ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் மெயில் மூலமா. நெக்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது, இந்த ஸ்டெப்ல என்னென்ன காமனா இருக்கோ, அத வெளியில எடுத்துடுறோம். இந்த இந்த ஸ்டெப்ல என்னென்ன காமனா இருக்கோ, இத வெளியில எடுத்துடுறோம். அப்ப வெளியில எடுக்கும்போது மியூ ஐஎம் இ பவர் மைனஸ் ஜே பீட்டா பை 4 பை ஆர் இந்த இடத்துல பாருங்க 1 பிளஸ் காஸ் தீட்டா இன்டு 1 மைனஸ் காஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பிய ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாமா? அதனால இங்க டினாமினேட்டர்ல எப்படி எழுதுறோம்? 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுறோம். இந்த நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது எப்படி எழுதுறோம்னா 2 காஸ் ஆஃப் பை பை 2 காஸ் தீட்டா பை 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்ப ஏ இசட் எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா மியூ ஐ இ பவர் மைனஸ் ஜே பீட்டா ஆர் பை இங்க இருக்க 2வும் இங்க இருக்க 4யும் கேன்சல் பண்ணலாம். அப்ப கேன்சல் பண்ணா என்ன வரும்? மியூ ஐஎம் இ பவர் மைனஸ் ஜே பீட்டா ஆர் பை 2 பை பீட்டா ஆர் இன்டு காஸ் ஆஃப் பை பை 2 காஸ் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஏஇசட் இந்த வெக்டார கண்டுபிடிச்சா தான், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே முடிச்ச மாதிரி அர்த்தம். இந்த டெரிவேஷன பொறுத்தவரைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு ஒரு பாதி மார்க் ஒரு அ சப்போஸ் 16 மார்க் கொஸ்டின் இருந்துச்சுன்னா, ஒரு 4 மார்க் ஆச்சும் குடுப்பாங்க. அப்ப நீ இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஏஇசட் வெக்டார் நீங்க கண்டுபிடிச்சாலும் இத கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிச்சுட்டா ஈஸியா நீ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் பவரையும் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், பவர கண்டுபிடிக்க போறோம். இந்த வெக்டார் குவான்டிட்டிய வச்சு. ஸோ நம்ம இது எதுக்கு எடுத்துக்கிறோம்? இந்த வெக்டார் குவான்டிட்டில எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நமக்கு மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ல டெல் கிராஸ் ஏவோட ஃபார்முலா தெரியும். விச் இஸ் ஈக்குவல் டூ மியூ ஹெச். இத வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். இத சிம்ப்ளிஃபை பண்ணும்பொழுது, இதுல மியூ ஹெச்5 சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்முலா இத ஞாபகம் வச்சுக்கங்க. மைனஸ் சைன் தீட்டா இன்டு டோ ஏஇசட் பை டோ ஆர் வரும். நெக்ஸ்ட்டு, இப்ப நம்ம ஆல்ரெடி இந்த டோ ஏஇசட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வெக்டார் குவான்டிட்டி. இந்த இந்த இத தான் நம்ப இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப மியூ ஹெச்5 இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் சைன் தீட்டா இன்டு இந்த டோ ஆஃப் ஏஇசட் இருக்குல்ல. நம்ம ஏஇசட் என்ன அந்த முன்னாடி ஸ்டெப்ல என்ன கண்டுபிடிச்சோமோ, அந்த ஏஇசட்ட இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம்.
சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மியூ இருக்கு, இங்க ஒரு மியூ இருக்கு. அப்ப கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இந்த மியூவும் கேன்சல் ஆயிடும். அப்ப H5 இஸ் ஈக்குவல் டூ நம்ம இந்த மைனஸ்க்கு பதிலா என்ன ஆட் பண்ணிக்கலாம்? ஜே போட்டுக்கலாமா? அப்ப ஜே ஐஎம் இ பவர் மைனஸ் ஜே பீட்டா ஆர் அப்புறம் இந்த சைன் தீட்டாவை இந்த சைன் தீட்டாவையும் கேன்சல் பண்ணலாம். அப்ப ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த JIM e power minus j beta r cos of pi by 2 cos theta by 2 pi r into cos of pi by 2 cos theta by sin theta. ஓகேவா? இப்ப இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்தோம்னா நமக்கு இந்த j போயிடும். அப்ப Im by 2 pi r into cos of pi by 2 cos theta by sin theta. இதுதான் நமக்கு என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஹாஃப் வே டைபோலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது கண்டுபிடிக்கும் பொழுது கண்டிப்பா யூனிட்ட மறந்துடக்கூடாது. யூனிட்டோட இது வந்து என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிட் ஆம்பியர் பெர் மீட்டர். அப்ப H5 is equal to Im by 2 pi r cos of pi by 2 cos theta by sin theta ஆம்பியர் பெர் மீட்டர். நெக்ஸ்ட் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சாச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்ம்ல ரிலேட் பண்ண முடியும்னு பார்க்கணும். அப்ப பண்ணும்பொழுது நமக்கு தெரியும் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஈட்டா இஸ் ஈக்குவல் டு இ தீட்டா பை H5 இஸ் ஈக்குவல் டு 125ன்னு நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன் சப்ஜெக்ட்லேயே படிச்சிருப்போம். அப்ப இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம ஈஸியா மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு தெரியும். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் இந்த ஃபார்முலால இருந்து நம்ம டிரைவ் பண்ண போறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டை. அப்ப இந்த ஃபார்முலா வச்சு டிரைவ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? இ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 120 பை இன்டூ இங்க வேல்யூ என்னது? H5 எழுதுறோம். ஓகேவா? அப்ப 120 பை இன்டூ H5 ஓட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை எடுத்து இங்க எழுதுறோம். இந்த பையும் கேன்சல் பண்ணிடுறோம். இந்த 120யும் 2வும் கேன்சல் பண்ணிடுறோம். இப்ப பாக்கி நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும்? 60 Im by r cos of pi by 2 cos theta by sin theta. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் வந்து என்னது? வோல்ட்ஸ் பெர் மீட்டர். இதையும் மறந்துடக்கூடாது. மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் என்ன பார்த்தோம்? ஆம்பியர் பெர் மீட்டர்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிட் என்னன்னு பார்த்தோம்? வோல்ட்ஸ் பெர் மீட்டர் பார்த்தோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோன்னே எதை வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சோம்? தி ஈட்டா இஸ் ஈக்குவல் டு இ தீட்டா பை H5 இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ஈஸியா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? மேக்ஸிமம் பாயிண்டிங் வெக்டாரை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஃபார்முலா என்ன? Pmax is equal to E theta magnitude into H5. அப்ப E theta by root 2 into இந்த magnitude remove பண்ணோம்னா E theta by root 2 into H5 by root 2 which is equal to 1 by 2 E theta H5. அப்ப which is equal to என்ன வரும்? E theta H5 Pmax by 2ன்னு எழுதுறோம். ஓகேவா? அப்ப Pmax ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும். நமக்கு Pmax ஓட ஃபார்முலா தெரியும். இதை வச்சு நம்ம என்ன இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். E தீட்டாவோட வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். H5 ஓட வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். என்னென்ன டேர்ம்ஸ் இந்த டேர்ம்ஸ் இந்த 260 கேன்சல் பண்ணலாம். அப்புறம் இந்த 60 இந்த 2யும் கேன்சல் பண்ணலாம். அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? பவர் P average is equal to 15 இந்த IM into IM என்ன வரும்? IM ஸ்கொயர் வரும். இந்த பை இருக்கு, இங்க ஒரு r இருக்கு, இங்க ஒரு r இருக்கு. அப்ப பை r ஸ்கொயர் வரும் into cos of pi by 2 cos theta by sin theta the whole square. பவரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எழுதுறோம்? வாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் நம்ம எழுதுறோம். இதுதான் டெரிவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த படத்தை தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக போட்டுக்கணும். இந்த ஹாஃப் வே டைபோல் ஆண்டனா இந்த டோட்டல் லென்த் ஆஃப் த ஆண்டனா வந்து 2h. ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஹெச்சும் இன்னொரு ஹாஃப் வந்து இன்னும் ஹெச்சுன்னு எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்ல தான் நம்ம டிஸ்டன்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அப்போ தான் இந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் இசட் காஸ் தீட்டாவை எடுத்துக்கிறோம். இந்த ஆர் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்மால் ஆர்க்கு நம்ம ப்ரொபோர்ஷனேட் பண்ணுறோம். மேலே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை ஐஎம் சைன் பீட்டா ஹெச் மைனஸ் இசட்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். கீழே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை ஐஎம் சைன் பீட்டா ஹெச் ப்ளஸ் இசட்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? டெரிவேஷனை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த டெரிவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா என்ன கண்டுபிடிக்கிறோம்? நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகிறத ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கிறோம்? வெக்டார் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிறோம். வெக்டார் பொட்டன்ஷியலை வச்சு நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்? அடுத்து கண்டுபிடிக்கிறோம் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுமே கண்டுபிடிச்சோடனே ஆவரேஜ் பவர் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இதுதான் டெரிவேஷன். ரொம்ப ஈஸியான டெரிவேஷன். ஒரு 2 தடவை எழுதி போட்டால் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இது எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும்
In the half field, in the far field of the half wave dipole, the radiated electric field amplitude decreases with distance. எப்ப டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1/r பொறுத்து தான் உங்களுக்கு உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி இ தீட்டா பை ஹெச் ஃபைவ் எதுக்கு ஈக்குவேட் பார்த்தீங்கன்னா 377 ஓமுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்த்துப்போம். கரெக்டா? அதானே 120 சொல்லுவோம். 120 எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம்? 377 ஓமுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த நமக்கு ரிசல்ட்டிங் ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஹாஃப் வே டைபோல் ஆண்டனா நமக்கு என்ன கிடைக்கும்? 73 ஓம்ஸ் நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஹாஃப் வே டைபோல் ஆண்டனாவோட ரேடியேஷன் பேட்டர்ன். அப்போ மேக்ஸிமமாக 90 டிகிரியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு எப்படி இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமமாக இருக்குது. டவுனட் ஷேப்புக்கு இது இந்த ரேடியேஷன் பேட்டர்ன் ஆஃப் ஹாஃப் வே டைபோல் ஆண்டனா நமக்கு இருக்குது. ஸோ இந்த மேக்ஸிமம் ரேடியேஷன் இன்டென்சிட்டி உங்களுக்கு அந்த ரேடியேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குது? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு இருக்கும்போது உங்களுக்கு ரேடியேஷன் வந்து எப்படி இருக்குது? மேக்ஸிமமாக இருக்குது. ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் ஐ எம் ரெடி டு கிளியர் டவுட்ஸ். Thank you, students. New easy videos will be loaded every week. Thank you.